அஸ்ஸலாமு அலைக்கும். அண்மையில் ஒரு வீடியோ பார்த்தேன். அது இஸ்லாமோடைய மகத்துவத்தை சொல்கிற மாதிரி இருந்தது. இந்த பதிவில் அதை பற்றின என்னோட கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த வீடியோவில் இருக்கிற முக்கியமான பகுதிகளை ஒரு முறை பார்த்துருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மச்சான், பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன்டா. நான் முஸ்லீம் ஆகிட்டேன் ஃபாதர். நீங்கள் சொல்கிறீங்க வாரம் தவறாமல் ஜபத்துக்கு வந்துடுவீங்க, ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டீங்க நீங்கள்? நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன். அதற்கு பிறகு தான் நான் கிறிஸ்தவனா மாறினேன். ஐயா வீட்டில் இறங்கயா, ஐயா கொஞ்சம் தண்ணி வேணுங்கய்யா. தண்ணி ஊற்றுற குடி. நாங்களும் மனுஷங்க தானேயா, வெளியே உட்கார வச்சு கேவலப்படுத்துறீங்க. அப்போ நான் எவ்வளோ நாங்கள் கேவலமாக போயிட்டோம் ஐயா. அதற்கு பிறகு நான் கிறிஸ்துவத்தை நல்லா படித்தேன், நிறைய கற்றுக்கிட்டேன். அப்போ தான் உங்களுடைய போதனைக்கெல்லாம் நான் வருவேன். அப்போ நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க. ஃபாதர் என் வீடு இங்கே தான் இருக்குது, என் வீட்டு கொஞ்சம் வந்துட்டு போகிறேன். ஃபாதர் இல்லை தோழர், நான் தண்ணி குடிச்சிட்டு தான் வந்தேன். நான் வெளியே நின்று ஜபம் பண்ணிட்டு போயிடுறேன். தப்பா இருக்கா ஜோசப்ப? எனக்குன்னு ஒரு சுயமரியாதை வராதா? நான் என்னையும் மனுஷங்க மதிக்க மாட்டாங்களா? நானும் ஒரு மனிதன் தானேங்கிற அந்த சுயமரியாதைக்காகத்தான் நான் உள்ள வந்தேன். எனக்கு அது கிடைக்காமலே போயிடுச்சு ஃபாதர். அப்பதான் என்னுடைய கல்லூரி நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் இஸ்லாத்தை பத்தி என்கிட்ட எடுத்து சொன்னாரு. சார் நாங்கள்லாம் உள்ள வரலாமா? இப்படி கேட்குற இல்லை, கவலையாக இருக்க மச்சான். இல்லை நாங்கள் தாழ்ந்த ஜாதி, அது மாதிரி நான் பையா சொல்ல, நீ வரலாம், நான் வரலாம், யார் வேணா வரலாம். இந்த வார்த்தை போதும் என்னை விட்டு தீண்டாம விலக. என்ன அவங்க ஆற தழுவி அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை சொன்னாங்க. அப்போதான் பெரியார் சொன்னது உண்மைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். குளிக்க தண்ணி விட்டு வேணும் பாய், சகோதரருக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுங்க பாய். தம்பி எப்போட்டுங்க வாய் வச்சு குடிப்பா, இறை தூதர் வாய் வச்சு குடிக்கிறத சுண்ணத்தா சொல்லியிருக்காங்க. இதை விட சிறந்தது இருக்கா? நான் ஒரே ஒரு பாஸ்ட்ல என்னுடைய வீட்டில் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போகணும்னு கூப்பிட்டேன், ஆனால் அதுக்கு வரல. ஆனால் இன்னைக்கு என் கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒன்றா உட்காந்து நாங்கள் ஒரே தட்டில் சாப்பிட்றோம். அப்துல்லா, இமாம் வரதுக்கு லேட் ஆக மாட்டிருக்கு, நீங்கள் தொலை வைங்களேன். எனக்கு பின்னாடி என்னோட சிறந்தவங்க இருக்கும்போது நான் தொலை வச்சேன் ஃபாதர். ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் என்னை முழுமையாக தீண்டாமை விட்டு வெளியாக்குச்சு. மனிதர்கள் அனைவரும் சமம்ங்கிறத எனக்கு புரிய வச்சுச்சு. கவலைப்படாதீங்க தம்பி, இயேசு உங்களை திரும்ப செய்வேன். அபாபில் டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல் தான் வெளியிட்டு இருக்குது. பார்க்கறதுக்கு வழக்கமான ஒரு மத பரப்புரை வீடியோ மாதிரி இருந்தாலும் வேற சில விவகாரங்கள் இருக்குது. உங்களை மாதிரி மத பரப்புரைவாதிகளோட முக்கிய இலக்கு மக்களுடைய இயலாமை, வறுமை, நோய், மனவேதனை, இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக இருந்தாலும் இயற்கை பேரிடர்கள் ஏதாவது வந்ததுன்னா போதும், உங்களை கையில பிடிக்கவே முடியாது. இது எல்லாத்தையும் விட உங்களுடைய ஈஸி டார்கெட் இந்து மதத்தில் இருக்கிற சாதியற்ற தளங்கள் தான். என்ன மறுபடியும் வந்துட்டியா? என்ன விவகாரம் இருக்கு? நாங்கள் இல்லாதது எதையும் இட்டு கட்டி சொல்லலையே. இந்து மதத்தில் இன்னைக்கும் நடைமுறையில் இருக்கிறது தான் சொல்லியிருக்கிறோம். மத பரப்புரை செய்கிறது இந்திய அரசியல் சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டது தானே. அவளையே அண்ணல் அம்பேத்கர் அவர்களே இந்து மதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு நான் சொல்கிறோம். 1936 ஒரு சாதி ஒழிப்பு மாநாட்டில் அவர் பேசுறது உரையில இப்படி சொல்றாரு. முதலாவதாகவும் முக்கியமானதாகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்து சமூகம் என்பதே ஒரு கட்டுக்கதை என்பதைத்தான். இந்து என்கிற பெயரே ஒரு அந்நிய பெயர் தான். சுதேசிகளிடமிருந்து தம்மை இனம் பிரித்து காட்ட முகமதியரால் இந்துக்கள் முகமதியரின் படையெடுப்புக்கு புதிய எந்த சமஸ்கிருத நூலிலும் இந்து என்கிற சொல்லை காணப்படவில்லை. இந்துக்களுக்கு தாங்கள் பொதுவானது ஒரு சமூகம் என்கிற சிந்தனையே இல்லாது இருந்த காரணத்தால் தங்களுக்கு பொதுவானது ஒரு பெயர் தேவை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. உண்மையில் இந்து சமூகம் என்ற ஒன்று இல்லை. இருப்பதெல்லாம் பல சாதிகளை கொண்ட கலப்படமே. ஒவ்வொரு சாதியும் தான் தனித்த சாதியாக இருப்பதை நன்றாகவே உணர்ந்திருக்கிறது. தான் ஒரு சாதி என்கிற அளவில் தன் சொந்த இருத்தல் மட்டுமே ஒவ்வொரு சாதிக்கும் முதலும் முடிவுமான குறிக்கோளாக இருந்து வருகிறது. பல சாதிகளும் ஒரு கூட்டமைப்பாக கூட ஆகவில்லை. இந்து முஸ்லிம் கலவரம் ஏற்படும் சமயங்கள் தவிர்த்த மற்ற சமயங்களில் மற்ற சாதியினரோடு தம் சாதிக்கும் உறவு உண்டு என்று எந்த சாதியினரும் எண்ணுவதும் இல்லை. மற்ற சமயங்களில் எல்லாம் ஒவ்வொரு சாதியும் பிற சாதிகளிலிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளவும் வேறுபடுத்தி காட்டிக் கொள்ளவுமே முயலுகிறது. அம்பேத்கர் மட்டும் இல்ல, சாதி கொடுமைகளுக்கு எதிராக இந்து மதத்தை சேர்ந்த பல தலைவர்களும் இந்து மதத்திலிருந்து வெளியேறின கடவுள் மறுப்பாளர்களும் உயர் சாதின்னு சொல்லிட்டு தெரிகிறவங்களுக்கு எதிராக மிக கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அம்பேத்கர் இந்து மதத்தில் இருக்கிற சாதிய பிரச்சனையை சொன்னாரு. உங்க மாதிரி ஆளுங்க அதை வசதியை கையில் எடுத்துட்டு உங்க சரக்கை வித்துட்டு இருக்கிறீங்க. அது இருக்கட்டும், அம்பேத்கர் இஸ்லாமை பத்தி என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? சரி, அடுத்தது என்ன பெரியார் சொன்னதா? அம்பேத்கர் அவர்களோட இந்து மதத்து மேல இருக்கிற விமர்சனம் சரியானது தானே. நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றல. எங்களுக்கு தேவைப்பட்டா பெரியார் சொன்னதை எடுப்போம், சிறியார் சொன்னதை எடுப்போம். சாதி பாகுபாடு இந்து மத கோட்பாடுகள் இருக்கிறது தானே. ஆமா, மறுக்கல. இந்து மத கோட்பாடுகள்ல நடைமுறையில சாதி கொடுமைகளும் மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வையை கற்பிக்கிற போக்கு இருக்குது. உண்மையில உங்களை மாதிரி மத வியாபாரிகளுக்கு எப்படியாவது அந்த மதத்துல இருக்கிற ஆளை பிடிக்கணுங்கிற எண்ணத்தை தவிர பாதிப்புக்குள்ளா இருக்கிற மக்கள் மீது எந்த கருணையோ இரக்கமோ எல்லளவும் கிடையாது. பாதிப்புக்குள்ளா இருக்கிற மக்கள் மேல இருக்கிற இரக்கத்தின் காரணமாக தான் அவர்களுக்கு இஸ்லாம் ஏற்றி வைக்கிறோம். இந்து மதம் மனிதர்களை பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிரிக்குது.
ஆனா அல்லாவின் முன்னிலையில மக்கள் எல்லாரும் சமந்தான். நான் இப்படி சொன்னா உடனே இந்து மதத்துல சாதிய பாகுபாடுகள் இல்ல, வர்ணம்னு குறிப்பிடப்படுறது சாதி இல்ல, தொழில்முறை அடையாள பெயர்கள் தான். இன்னும் சார் இங்க இருக்கிற சாதிய பாகுபாடுகள் அப்படிங்கிறது மனிதர்களா தாங்களா உருவாக்கி கொண்டது, வேதங்கள்ல அப்படியெல்லாம் இல்ல அப்படிம்பாங்க. ரிலேட்டட் போஸ்ட் இன்னும் கொஞ்சம் மேலேறி சாதிங்கிறது ஒரு கருத்து தான், பொருள் இல்லை, சாதிங்கிறது ஒரு சிந்தனை வடிவம் தான் இப்படின்னு பலவிதமான உருட்டுகள் இருந்தாலும் இங்க நடைமுறையில என்னவா இருக்குங்கிறது தான் பிரச்சனை. சாதி பிறப்பின் அடிப்படையில் அமையுதுங்கிறது யதார்த்த நடைமுறை. முஸ்லீமுக அப்புறம் கிறிஸ்தவர்களால இந்து மதமே அழிஞ்சு போச்சு, இந்து மதத்தை காப்போம் அப்படின்னு கூவிட்டு திரிகிற பாஜக இந்துத்துவ கோஷ்டிகள் தாங்களாவே விரும்பி மதம் மாறுறவங்களை கூட சட்டங்கள் மூலம் தடுக்க நிற்கிறாங்க. அதே வேளையில அவங்களுக்குள்ள புறையோடி போயிருக்கிற சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராக இந்துத்துவ வெறியர்கள் செயல்முறை செஞ்சிருக்கிறது என்ன? ஒன்றும் கிடையாது. இனியும் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க, செய்யவும் முடியாது. அம்பேத்கர் அன்னைக்கே சொன்ன மாதிரி முஸ்லீம் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக கலவரம் செய்ய ஆள் தேடும் போது மட்டும்தான் இந்துவாக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற நேரங்களில் அவன் சாதி இறுக்கி பிடிச்சிட்டு ஜாதி சண்டை போட்டுட்டு இப்போ ஆணவ கொலைகளை செஞ்சுட்டு அவங்க ஜாதி பெருமை வேற நிலைநாட்டிட்டு இருப்பாங்க. RSS உடைய பயிற்சி வகுப்புகளில் சாதிய பாகுபாடு பார்க்கறது இல்லை, எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் நடத்துறாங்க அப்படின்னு கூட்டுறக்கு ஒரு கூட்டம் வரும். RSS மாதிரியான இந்து வெறி அமைப்புகள் மிக வலுவாக இருக்கிற வட மாநிலங்களில் தான் சாதி வெறியும் சாதிய பாகுபாடும் தீண்டாமையும் ரொம்ப அதிகம். தலித் மக்கள் மீதான கொடுமைகளில் உத்தரப்பிரதேசம் தான் இன்னைக்கு முன்னிலையில் இருக்குது. RSS துவங்கி இன்னைக்கு 100 வருஷம் கடந்தாச்சுன்னு நினைக்கிறேன். முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கலவரம் செய்யறதை தவிர இந்த விஷயத்துல ஒரு டேஷையும் அவங்க போடுங்க. நீங்களே சிந்திச்சு பாருங்க. முஸ்லீம்கள் தங்களுக்குள்ள பிரிவு மாதிரி கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக ஆணவ கொலை செய்ததா நீங்க ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. ஏன்பா இப்படி பார்க்கிற? சொல்ல வந்ததே மறந்துட்டேன். இந்து மத கொள்கையில் இருக்கிற பலவீனத்தையும் இந்து மத காவலர்கள் சொல்லிட்டு திரிகிற இந்த கையாளாத கோஷ்டிகளோட இரட்டை வேடத்தையும் உங்களை மாதிரி எதிர்கோஷ்டிகள் தரமா பயன்படுத்திக்கிறாங்க. இதுல முக்கியமானது சாதியமும் தீண்டாமையும். அதையே முக்கிய காரணமா சொல்லி மத வியாபாரத்தை ரொம்ப சிறப்பா செய்யறீங்க. இந்த வீடியோ கூட அந்த ரகம் தான். RSS திருப்பி காட்டாத அவனுங்களுக்கே இந்த நிமிஷம் வர சாதியை பத்தின ஒரு தெளிவு கிடையாது. இந்து மதத்துல இருந்து சாதியை கழிச்சுட்டா மிஞ்சருக்கு ஒரு விஷயமும் இருக்காதுங்கிறது RSSக்கு தெரியாதா என்ன? அப்படி இருக்கும்போது RSS எப்படி சாதியை ஒழிக்கும்னு எதிர்பார்க்கலாம்? அவனுங்க எப்படியே போகட்டும், இங்க இருக்கிற யதார்த்த நிலையை சொல்றோம். சாதியம் தீண்டாமை மாதிரியான பிரச்சனைகளால காயப்பட்டவங்களுக்கு இஸ்லாம்ங்கிற நண்பரை தான் கொடுக்கணும். அன்னைக்கு குறிப்பிட்ட சமூகத்தினர் நிழல் பட்டா தீட்டு, தெருவில் நடந்த தீட்டு, செருப்பு அணிய கூடாது, பாதம் பட்ட இடத்த அப்படியே தொடப்பத்தால வாரி எடுத்துட்டு போகணும், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இதுல கொடுமை என்னன்னா கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது, மற்ற சாதிக்காரர்கள் பயன்படுத்துற பொருட்கள் தொடக்கூடாது, தாழ்த்தப்பட்ட மக்கள் சமைச்ச உணவை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இப்பவும் சாதிய கொடுமைகளோட வெவ்வேறு வடிவங்களை கேட்டுட்டு இருக்கிறதா. கல்வி அறிவும் நாகரிகமும் வளர்ந்த நிலையில கூட வளர்ப்பு மிருகங்களுக்கு கொடுக்கப்படும் உரிமையும் மரியாதையும் கூட வழங்கப்படாம இன்னைக்கும் கூட அது தொடருது. மனிதர்களுக்குள்ள பாகுபாடு செய்யறதும் தீண்டாமையும் இந்து மதத்துடைய தனி உடைமையான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. இந்திய சூழல்ல கிறிஸ்தவர்களும் சாதியையும் தீண்டாமையும் செயல்படுத்துறாங்க. ஆமா, நான் முதல்ல போட்ட வீடியோலையும் அதை தான் காமிச்சிருக்கிறாங்க. யாரோ செஞ்சதுக்கெல்லாம் கிறிஸ்தவத்தை எப்படி குற்றம் சாட்டலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் இப்பவே கிளம்பி வந்திருப்பாங்க. CE 52 கிறிஸ்தவம் இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னமும் இவங்களால தங்களுக்குள்ள இருக்கிற சாதிய பிரச்சனையை தீர்க்க முடியல. அப்படின்னா இத்தனை வருஷங்களை இவங்க போதிச்சது என்ன? நாங்க சொல்றதை நீ கேட்க வேண்டாம், ஒரு கிறிஸ்தவ மத போதகர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. கிறிஸ்தவத்துக்குள்ளால இருக்கக்கூடிய 99% கிறிஸ்டியன்ஸும் சாதி பார்த்து தான் கல்யாணம் பண்றாங்க. நாங்க ஜாதி பார்க்க மாட்டோம்னு சொன்னாலும் கல்யாணம் வரும்பொழுது கரெக்டா அவங்க ஜாதி பார்த்துருவாங்க. இந்து மதத்தை கூட அப்படி பார்க்கல, கிறிஸ்தவ மதத்துல அதிகமாக எனக்கு ரொம்ப அது பெரிய ஒரு கவலையா தான் இருக்கு. எல்லா திருச்சபைகளும் நான் போகும்போது நான் சொல்ல ஒரு வார்த்தை என்னன்னா, ஜாதிகள் உண்டு, பிரிவினைகள் இருக்கலாம், ஆனால் நம்ம ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். எப்பவுமே அதாவது சில நிலைகளிலே நம்ம என்னதான் சொன்னாலும் ஒரு சில காரியங்களுக்காக ஜாதி பார்க்கறாங்க, ரைட், நான் தவறா சொல்ல வரல. ஆனா எல்லா நிலைகளிலும் அப்படி இருந்தா நல்லா இருக்கு. இப்போ திருச்சபையில பாத்தீங்கன்னா ஜாதின்ற பேர்ல தான் எல்லாமே நடக்குதே தவிர அவன் வேற ஜாதி அவனை கிட்டே சேர்க்காதன்ற அளவுக்கு போயிடுச்சு. அது எனக்கு எப்படி நான் அதை வெளியே கொண்டு வந்து நான் சொல்றது ஒண்ணுமே விளங்க. நீங்க சொல்லுவாங்க நாங்க வந்து சாதி இருக்கட்டும், ஆனா அந்த சாதி ஏற்றத்தாழ்வு தீண்டாமை அந்த பேதங்கள் வந்து வேண்டாம், சாதி இருக்கட்டும் சாதி பேதங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இஸ்லாம்ல இந்து மத சனாதன சாதிய பாகுபாட்டுக்கு இணையா தீண்டாமையும் மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு கற்பிக்கும் முறையும் இருக்குன்னு நான் சொல்றேன். கிடையவே கிடையாது. கருப்பரும் வெள்ளையரும் தோளோட தோல் நின்று சரிசமமா தொழ முடியும். அடிமையா இருந்த கருப்பர் இனத்தை சேர்ந்த பிலால் இஸ்லாமிய வரலாற்றுல ரொம்ப முக்கியமானவர். யாரா இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரா இருந்தா கூட பள்ளிவாசல் மிம்பர் வரை, அதாவது பள்ளிவாசலோட இமாம் நிக்கிற அந்த இடம் வர போக முடியும். அவளையே அவருக்கு தொலை வைக்கிற அளவுக்கு மதக்கல்வி இருந்தா அவரால் இமாமா நின்று மற்றவங்களையும் தொலை வைக்க முடியும். நான் கதை வெட்டுறதா நினைக்க வேண்டாம், நீங்களே கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்க. இஸ்லாமுக்கு புதிதாக மதம் மாறி மற்றவங்களையும் முன்னின்று அப்படி தொலை வைக்கக்கூடிய சில இமாம்களையாவது உங்களால பார்க்க முடியும். கண்மணி நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி பேருரையிலிருந்து சில பகுதிகளை கேட்போம். எந்த ஊர் அரேபிக்கும் அரேபி அல்லாத ஒருவரை விடவோ
எந்த ஒரு அரேபி அல்லாதவருக்கும் அரேபியர் ஒருவரை விடவோ எந்த மேன்மையும் சிறப்பும் இல்லை. எந்த ஒரு வெள்ளையருக்கும் கருப்பர் ஒருவரை விடவோ எந்த கருப்பருக்கும் வெள்ளையர் ஒருவரை விடவோ எவ்வித மேன்மையும் சிறப்பும் இல்லை. இறையச்சம் மட்டுமே ஒருவரின் மேன்மையை நிர்ணயிக்கும். நாங்க யாரையும் வற்புறுத்தல, நல்ல வழியை எத்தி வைக்கிறோம். இஸ்லாம் உலக மார்க்கம், இது உலக மக்கள் அனைவருக்குமானது. லா இக்ரஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்துல எந்த நிர்பந்தமும் இல்லை. இங்க பொதுவா பள்ளிவாசலுக்குள்ள வழிபாடு செய்யறதுல குறிப்பிட்டு சொல்லும்படியான பாகுபாடுகள் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா வட இந்தியால இந்த பிரச்சனை இருக்குது. பாகுபாடு இல்லாம எல்லாரும் ஒன்னா நின்று வழிபாடு செய்யறது மட்டும்தான் இங்க இருக்கிற முக்கிய பிரச்சனையான்னு கேட்டா நிச்சயமா இல்லை. காரணம், வழிபாடு செய்யறதுங்கிறது சமூக வாழ்வுள்ள ஒரு மிகச்சிறிய பகுதி தான். நீங்க சொல்லக்கூடிய இந்த கருப்பர் வெள்ளையர் கதையும் அந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு பாட்டு தான் அது. நீங்க சொல்லக்கூடிய அந்த கருப்பர் பிலால் முகமது அப்புறம் அபூபக்கர் பின்னாடி எதுக்காக வாழை பிடிச்சி சுத்திட்டு இருந்தாரு, அந்த பிலாலை எப்படியெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற கதை எல்லாருக்கும் தெரியும். அவர் தன்னோட மரணம் வர ஏன் அடிமையா இருந்தார். பிறப்பான ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. லாய்க்கிற வித்தி, இந்த மார்க்கத்துல எந்த நிர்பந்தமும் இல்லை. இந்த மாதிரியான கவர்ச்சி பேச்சுகளை வச்சுதான் ஆலயிக்கிறீங்க. விவரம் முடியாதவங்க கேட்டா, அடரா இன்னும் ஒரு கொள்கை நல்ல அறநெறி மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. மேலட்டமா ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்து மதத்துடைய சாதிய பாகுபாடுகளை விட இஸ்லாம் மேம்பட்டதா தான் தெரியும். சாதிய பாகுபாட்டுனால நொந்து போன சமுதாயத்துக்கு இது ரொம்ப புரட்சிகரமா தெரியும். பரவாயில்லையே, நல்ல கொள்கையா இருக்கேன்னு நினைச்சு அவங்களும் மதம் மாதிரி தலையில தொப்பியை போட்டு தம்பியோட தொப்பியை கட் பண்ணி தூர எரிஞ்சிடறாங்க. உண்மையிலே ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது முஸ்லிம் மத வியாபாரிகளுக்கு அன்பு இருந்திருந்தா அவங்க வாழ்க்கை தரத்தை, கல்வியை, மருத்துவ வசதிகளை மேம்படுத்த ஏதாவது செஞ்சிருக்கலாம். சாதிய பாகுபாடுகளுக்கு காரணமா இருக்கும் இந்த வேதங்களையும் உயர் சாதின்னு சொல்லிட்டு திரியறவங்களுடைய ஆதிக்க சிந்தனைகளுக்கு எதிராகவும் அவங்க தவற உணர்த்தும் விதமா பரப்புரை செய்யலாம். மதம் மாற்றம் ஒன்றுதான் தீர்வு அப்படின்னு வலியுறுத்தி வருவது கேவலமான ஆள் பிடிக்கிற யுக்தி தான். இது எப்படி இருக்குன்னா, எரியற வீட்டுல புடுங்கிறது லாபங்கிற மாதிரி இந்து மதத்தில் இருக்கிற பிரச்சனைய தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறது அப்பட்டமான கேவலமான மத வியாபாரம் தான். மொபைல் டிவி சேனலுக்காக போட்டிருக்கிற இந்த வீடியோல இருக்கிறதும் இந்த மாதிரியான கேவலமான வியாபாரம் தான். இந்த லட்சணத்துல இஸ்லாம்ங்கிற நண்பருந்தின் பெருமை வேற. இஸ்லாம் நண்பருந்து அல்ல, அது ஒரு கொடுமிசம். இப்படி சொன்னா உடனே உங்கள பலருக்கு கோபம் வரலாம். இது கடுமையான விமர்சனம் அப்படின்னு கூட என் மேல பாயலாம். இந்த உரையாடலை முழுசா கேட்டு பாருங்க, உங்களுக்கே புரியும். இவங்களுடைய நண்பருந்துல இந்து மதம் மாதிரியான வர்ணாசிரம முறைகள் இல்லைனாலும் மனிதர்களுக்கு இடையே பேதம் கற்பிக்கிறதும் ஏற்றத்தாழ்வுகளை போதிக்கிறதும் அவங்களுடைய சுயமரியாதை இழிவு செய்யறதும் இஸ்லாமுடைய அடிப்படை கொள்கையிலேயே இருக்கு. அவங்க சாதிச்சு என்ன போடுறாங்க, சரி நீங்க 1400 வருஷமா அடிச்சிட்டு இருக்கீங்களே, ஆரம்பத்துல இந்து சனாதன மதத்தை பத்தி அம்பேத்கர் சொன்ன மேற்கொள்ள காமிச்சிங்க, அவர் இஸ்லாமையும் முஸ்லீம்களை பத்தி என்ன சொல்லியிருக்காருங்கிறத நான் கடைசியில் சொல்றேன். எங்க இருக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஷியா, சுன்னி, அஹமதியா இதை பத்தி சொல்றியா, இல்ல வஹாபி, சலஃபி, சாஃபி, அனஃபி, ஹம்லி, மாலிகின்னு சொல்றதை பத்தி கேட்கறியா? வழிபாடு முறைகள்ல ஏற்பட்ட குழப்பத்தோட விளைவுதான் இந்த பிரிவுகள். ஷியா சுன்னி பிரச்சனை அன்னைக்கு இருந்த அரசியல் காரணங்களால உருவானது. அஹமதியாஸ் அப்புறம் சப்மிட்டர்ஸ் இவங்கெல்லாம் தாங்களாவே ஒரு தலைவரை உருவாக்கி வழிபாட்டை கூட்டம். இதுக்கும் கண்மணி நாயகம் அவர்களுடைய போதனைகளுக்கும் எந்த சம்மதமும் இல்லை, அவரது அங்கீகாரமும் இல்லை. ஒருவேளை தேவைப்பட்டா ஒருத்தர் இந்த பிரிவுகளில் எதில் வேணாலும் மாறிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஏடிஎம்கேல இருந்து டிவிகே கட்சிக்கு மாறுற மாதிரி தான் லாய்க்கிற பிரீத்தி. இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. இந்த பிரிவுகள் எல்லாம் இந்து மதம் சொல்லக்கூடிய சாதி பிரிவுகள் மாதிரி பிறப்பால அமையக்கூடியது இல்லை. அதை பற்றி தெரியுங்களோ என்னமோ ரொம்ப சாதாரணமா இது நம்பிக்கைகளுக்குள்ள ஏற்பட்ட மாற்றம்னு ஈஸியா சொல்ற. ஷியா, சுன்னி, அஹமதியா இந்த பிரிவுகளுக்குள்ள ஒரு நாளும் இணக்கமான போக்கு இருந்ததில்லை. ஒருத்தர் காஃபின்னு சொல்லி கொலை செய்ய கொஞ்சமும் தயக்கம் காட்டுறதில்லை. பாகிஸ்தான்ல அடிக்கடி வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே இதுதான். ஷியா சுன்னி பிரச்சனை அன்னைக்கு இருந்த அரசியல் காரணங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த மாதிரி எந்த காரணமும் கிடையாது. ரெண்டு தரப்பும் இணைஞ்சு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியாது. காரணம், இந்த பிரிவில் அரசியல் கடந்து வழிபாடு, நம்பிக்கைகள், வேற சில காரணங்களும் அடங்கி இருக்குது. முஸ்லீம்களுக்குள்ள சாதி இல்லைங்கிறது அப்பட்டமான பொய். முன்னமே சொன்ன மாதிரி இந்து சனாதன மதத்தில் இருக்கிற சாதியை இருக்கத்தை விட கொஞ்சம் மேம்பட்டதா தெரிஞ்சாலும் இந்தியா உட்பட தெற்காசிய பகுதிகளில் இஸ்லாமில் சாதி உணர்வு நிலவுது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ராவத்தர், மரக்கையர், லப்பை, மாலிக்கு அப்படிங்கிற சில பேர்களை கேட்டிருப்போம். அதை சொல்றியா? அது அவங்களுடைய அன்னைக்கு இருந்த தொழில் முறையில் வந்த சில அடையாள பெயர்கள் மட்டும்தான்.
ஆயிஷா, எனக்கு ஒரு டவுட்டுப்பா. இஸ்லாத்துல ஜாதி பிரிவுகள் இருக்கா? ஜாதியா? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதே. அப்போ முஸ்லீம்களை சில பேர் லப்பைங்கிறாங்க, ராவு தெருங்கிறாங்க, மரைக்காயிருங்கிறாங்க, பட்டாணிங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் ஜாதி தானே? இதெல்லாம் ஜாதி கிடையாதுப்பா. இதெல்லாம் தொழில் ரீதியாகவும் ஊர் ரீதியாகவும் உருவான பெயர்கள். இப்போ எப்படி டாக்டர், இன்ஜினியர், லாயர்னு சொல்கிறோம், அது மாதிரி அந்த காலத்தில் குதிரையை பராமரிக்கிறவங்கள ராவுத்தர்னு சொல்லுவாங்க. கப்பலில் போய் வணிகம் செய்கிறவங்கள மரைக்காயர்னு சொல்லுவாங்க. வடநாட்டில் பட்டாணிங்கிற ஊரில் இருந்தவங்கள பட்டாணியர்னு சொல்லுவாங்க. அரபு நாட்டிலேருந்து இங்கே வந்தவங்கள லப்பைன்னு சொல்லுவாங்க. இந்த பேர்கள்னால எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. அப்படி இந்த பேரை வச்சு ஒருத்தர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்னு சொன்னாங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. அதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது. அல்லாஹ் குரான்ல சொல்றான், நாம் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம், நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். யார் இறையச்சம் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறாங்களோ அவங்க தான் அல்லாவிடம் கண்ணியமானவங்களா இருக்காங்க. ஓ சரி ஆயிஷா, இதெல்லாம் நான் ஜாதி பேருன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு புரிஞ்சது. அதே போல் எங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு முக்கியமே இல்லை. முஸ்லீம்களுக்குள்ள நிகழும் அரேஞ்சட் மேரேஜுகளில் கணிசமான அளவு திருமணம் இந்த மாதிரி முஸ்லீம் உட்பிரிவுகளுக்குள்ளும் மொழிகளுக்குள்ளும் தான் இருக்கும். பெரிய மாதிரி கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு யாரும் யாரையும் இங்கே வெட்டி கொள்ளவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது இங்கே மட்டும் இல்லை, கேரளாவில் கூட இதே மாதிரி தான். தமிழ்நாடு கேரளா பகுதிகளில் முஸ்லிம்களிடையே சாதி இருக்கும் கொஞ்சம் குறைவா இருக்கு, அதை நம்ம இருக்கல. அதுக்கு இங்கே நிலவக்கூடிய அரசியல் சூழல் மிக முக்கியமான காரணம். ஆனாலும் கூட மாலிக் அப்படிங்கிற பிரிவு கூட திருமண உறவு வச்சுக்கிறது இல்லை. இவங்களை கேரளா பகுதிகளில் ஒசான்னு சொல்லுவாங்க. குடித்திருத்தம், கத்தனா, அந்த இறப்பு சடங்குகளை செய்யக்கூடியவங்க. தமிழ்நாடு கேரளாவில் கூட இந்த சாதி பிரிவினர் கூட மெயின்லைன் முஸ்லீம் கம்யூனிட்டி திருமண உறவு வச்சுக்கிறது இல்லை, அல்லது ரொம்ப பெரிய தயக்கம் காட்டுறாங்க. ஆனா வட இந்தியாவுடைய நிலைமை வேற. முஸ்லீம்களிடையே சாதிகள் அங்க இன்னும் வலுவா இருக்குது. அரசு ஆவணங்கள்ல முஸ்லீம்கள் உயர் சாதி முஸ்லீம்ல இருந்து தலித் முஸ்லீம் வர வெவ்வேறு கேட்டகரி இருக்குது. இதை பத்தி பேசினால் மட்டும் இன்னும் 2 மணி நேரத்துக்கு பேசலாம். அதனால முஸ்லீம்களுக்குள்ள இருக்க சாதிகளை பத்தி சுருக்கமா சொல்லிடுறேன். பொதுவா 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. அஷ்ரப், அஜ்லப், அர்சால் அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறாங்க. இந்த வீடியோவை பாருங்க. See, we can divide Indian Muslims into 3 parts. In the caste system of Indian Muslims, Ashraf is given the highest status. Many scholars believe that Ashraf families trace their lineage to Muslim conqueror or Prophet Muhammad. There are many types of people in Ashraf too. Like Said, who says that we are from the family of Prophet Muhammad. Others are Sheikh, who say that we are from the family of Prophet Muhammad's companions. Pathans, who migrated from Afghanistan. And Mughals, who came from Central Asia and Iran. Now below the Ashraf society come Aljub, who either do weaving work or are farmers or do small trading business. Below Aljub come Arjal. These include those people who were Dalit Hindus, who adopted Islam to get away from casteism. These people do such work which our society does not give much importance to. Dobi, Chamar, barber or butcher. If we connect it with Hindu society, then Ashraf society is like Brahmin, Aljif, Vaishya, Shudra and Ajal is like Dalit. Aljif and Arjal are considered the most backward in Muslim society. Both of these together are called Pas Manda. இதுல அஷ்ரஃப் தான் உயர்ந்த சாதி. இவங்க முன்தலைமுறைகள் மத்திய கிழக்கு, மத்திய ஆசிய பகுதியிலிருந்து இங்கே செட்டில் ஆனவங்க, அல்லது அரபி கல்யாணம் சொல்லக்கூடிய இங்குள்ளவங்களை திருமணம் செய்து பெருகினவங்க. அரபி கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்குது, நம்ம தலைப்பு அது இல்லை, அதனால அதை விட்டுருவோம். ആ കാലത്തൊക്കെ കോഴിക്കോട് ഈ അറബി കല്യാണം ധാരാളമായിട്ട് നടക്കുന്നത്. മുസ്ലിം വീടുകൾ എന്ന് വെച്ചാൽ സ്ത്രീകൾ, കല്യാണം കഴിയാത്ത പെൺകുട്ടികളൊക്കെ ഈ പുറത്തുനിന്ന് വരുന്നിട്ടുള്ള അറബികൾ ഒരുപാട് പേര് കോഴിക്കോട് വരുന്നത്, അവർക്ക് ബിസിനസ് അർത്ഥം വരുന്നതാണ്. അതിൽ നല്ല അറബികളുണ്ട്. നല്ല അറബികൾ എന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ ആ അറബിൻ്റെ ശരിക്കുള്ള അറബികൾ കാട്ടറബി എന്ന് പറയും. അത് ഭയങ്കര കറുപ്പായിട്ടുള്ള അറബികളാണ്. മുടിയൊക്കെ ഇങ്ങനെ ചുരുണ്ടിട്ട് ഇങ്ങനെ ഒരു നീഗ്രോ ടൈപ്പ് ഉള്ള അറബികൾ. 2 തരം അറബികൾ വരും. ഈ 2 തരം അറബികൾ അവിടുന്ന് കല്യാണം കഴിക്കാറുണ്ട്. സാധാരണ അറബികൾ കല്യാണം കഴിച്ച് പോയിട്ടുണ്ട്. അതിൻ്റെ ദൂഷ്യം എന്താണെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ വളരെ ചെറിയ ഈ പ്രായമൊന്നും അധികം 18-16 വയസ്സുള്ള പെൺകുട്ടികളൊക്കെയാണ് ഈ കല്യാണം കഴിച്ചു കൊടുക്കുന്നത്. അപ്പോൾ അറബി വന്ന് അയാൾ ഈ ബിസിനസ്സൊക്കെ നടത്തി 1 മാസം 2 മാസമൊക്കെ നിന്നിട്ട് പോകുമ്പോൾ അതിനെ മൊയ് ചൊല്ലി പോവുക ചെയ്യുക. അപ്പോൾ അതിന് സാമ്പത്തികമായിട്ട് ഇവർക്ക് ഈ വീട്ടുകാർക്ക് ഒരുപാട് പൈസ കിട്ടും. നല്ല വശം വളരെ കുറവായിരുന്നു. അതിൽ ഒരു പെൺകുട്ടിയെ 18 വയസ്സിൻ്റെ ഇടയ്ക്ക് 3 തവണ 3 അറബികൾ കല്യാണം കഴിച്ചു. അതൊക്കെ ഈ ദല്ലാലിമാർ ചെയ്യിക്കുന്നതാണ്. അതൊക്കെ ഭയങ്കര അനീതിയായിട്ടുള്ളൊരു സംഭവമാണ്. இஸ்லாமில் சாதி, மொழி இப்படிங்கிற எந்த பாகுபாடும் இல்லைங்கிறது தான் இந்த மாதிரியான அரபி கல்யாண உறவுகள் காமிக்குது. அப்படியா? பாகுபாடு இல்லைங்கிறது இங்குள்ள பெண்களை அரபிகளும் பாரசீகர்களும் திருமணம் செஞ்சா மட்டும் போதுமா? முடிஞ்சா அரபி பெண்களை திருமணம் செஞ்ச இந்தியர்களை லிஸ்ட் ஓடுங்க பார்க்கலாம். என்ன அமைதியா இருக்கிற? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அரபி ஆண்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் திருமணம் செய்வாங்க. ஆனா
அவங்க பெண்களை முறைப்படி ஒரு இந்தியனுக்கு திருமணம் செய்து கொடுத்ததா ஒரு செய்தியே இருக்காது. எகிப்து, சிரியா, யூரோப்னு அவங்க இனத்துக்கு ஒத்த ஆளுகளுக்குள்ள திருமணம் செஞ்சதா கூட இருக்கும். ஆனா இந்தியா, பங்களாதேஷ்னு ஒரு செய்தியை நீங்க பார்க்க முடியாது. தப்பி தவறி காதல் கீதல் எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே பயங்கர உஷாரா இருப்பாங்க. அவங்க சட்டங்களையும் அங்க இருக்கிற நடைமுறைகளை பார்த்தாலே உங்களுக்கு இது புரியும். Muslims in India are classified into 3 caste groupings or biradris. The first among the biradris are the Ashrafs. Ashrafs, which literally means noble or honorable, are the elite upper class Muslims such as the Sheikhs, Sayyids, Mughals and Pathans. Typically of foreign lineage, they are the socially dominant caste among the Muslims. Considered the leaders of Muslim society, they have a hegemony over Muslim NGOs, Waqf boards and Muslim personal law boards. Among the Ashraf are the Sayyids, who are on the top of the Muslim caste hierarchy. Sayyids are considered as a descendants of Prophet Muhammad through his daughter Fatima and son-in-law Ali. As descent is through the patrilineal line in Islamic society, a Muslim can be a Sayyid only if his or her father was a Sayyid. Ajraf, which means uncivilized or uncultured, and Arzal, which means the rest, are Muslims who were not the elite but commoners. They were farmhands, weavers, butchers, artisans or craftsmen, and those who did menial jobs. The Ajraf and Arzal are believed to be local converts to Islam who converted during the Islamic conquests of India. The Ajraf and Arzal Muslims are collectively called Pasmandas. இது மட்டும் இல்ல, பாண்டே, தூபே, சுக்லா, பாட்டி, பட்டேல், சௌத்ரி, சௌகான், பட்டு அப்படின்னு இந்து மத சாதிய பெயர்களோட இருக்கிற முஸ்லீம்களை இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம். இஸ்லாம் சாதிய உணர்வுகளை நீக்குங்கிறது உண்மையா இருந்தா பல தலைமுறைகளுக்கு முன்னே மதம் மாறின இவங்களோட பெயர்களோட இன்னும் இந்த சாதிய பெயர்கள் மனிதர்கள் செய்யற தவறுகள் இஸ்லாமே எப்படி கூட சொல்லலாம். இந்து மதத்துல இருந்து மதம் மாறி வந்தவங்க அங்க இருக்கிற சடங்குகளையும் சாதிய உணர்வுகளையும் அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அடிப்படையில் இஸ்லாம் மனிதர்களிடையே எந்த விதமான பாகுபாடும் பார்க்கறது கிடையாது. ஆனா கொஞ்சம் இருப்பா, இன்னும் இருக்குது. இதுல புதுசா மதம் மாறினவங்களுடைய நிலை கேட்கவே வேண்டாம். அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. அவங்க இந்த மைய நீரோட்டத்துல இணையறதுக்கு நான் முஸ்லீம் தாங்கன்னு தம்பட்ட அடிச்சுட்டே இருக்கணும். தங்களோட நம்பிக்கையை கலப்படம் பண்றது அப்படிங்கிற கற்பை அவங்க நிரூபிச்சுட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த ஃபாத்திமா சௌரிமாலா இருக்காங்க பாருங்க, அவங்க போடுற வீடியோக்களோட தன்மையை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க, அது புரியும். இவங்க குறைஞ்சது 2-3 தலைமுறைகளை கிடக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்க முந்தைய நம்பிக்கை இல்ல மத நம்பிக்கை இருக்கும் இல்லைங்களா, அது சார்ந்த உறவுகளோட இருக்கிற தொடர்பை முற்றிலும் இல்லாம ஆக்கணும். இந்த போக்கு சமயத்துல தீவிரவாதம் வர போகும். உதாரணத்துக்கு கோவை குண்டுவெடிப்புல முக்கிய தொடர்புடைய சிலர் பார்த்தீங்கன்னா புதுசா இஸ்லாமுக்கு மதம் மாறினவங்க தான். இதே போல அவங்களுடைய கருப்பை நிரூபிக்கிறதுக்காக மூளைச்சலவைக்கு உண்டான வெளிகடாக்கள் தான் அவங்க. இது எவ்வளவு தீவிரமா இருக்குங்கிறதுக்கு என் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு உதாரணத்தை சொல்றேன். அவர் ஒரு ஆலிமு, கட்டடம் கட்டுற இந்து மத பிரிவுல இருந்து சின்ன வயசுலயே விரும்பி குடும்பத்தோட மதம் மாறினவர். அவர் இஸ்லாமிய மத கல்வியில தேர்ந்து ஹாஃபிஸ், காரி, மௌலவி, அதாவது காரின்னா அதாவது குரான ராகம் போட்டு ஓதக்கூடியவர், நல்ல திறமையான மதரசா ஆசிரியர், மிகச்சிறப்பா பயான் அப்படின்னு சொல்லக்கூடிய மத சொற்பொழிவு செய்யக்கூடியவர், அந்த பகுதியுடைய பள்ளிவாசல் இமாம், நல்ல மனிதர், எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. அவர் தன்னோட மகளுக்கு மெயின்லைன் முஸ்லீம் கம்யூனிட்டியிலிருந்து வரன் பார்க்கணும்னு விரும்பினார். நானும் எனக்கு தெரிஞ்ச பல இடங்கள்ல எங்களுடைய உறவினர்கள்ட்ட எல்லாத்திட்டையும் சொன்னேன். எல்லாருக்குமே தயக்கம், நீங்க சொல்றது சரிதாங்க இருந்தாலும் அப்படின்னு இழுத்தாங்க. இன்னும் சிலர் அவருக்கு தகுந்த மாதிரி இதே போல மதமான நாளில தான் பார்க்கணும் அப்படின்னாங்க. அவர் விரும்பின மாதிரி கடைசி வரை அமையவே இல்லை. அப்புறம் இவர் மாதிரியே புதுசா இவருடைய மதம் மாறி இருந்தா அவருடைய உறவினர்கள் உள்ளதான் திருமணம் முடிஞ்சது. இத்தனைக்கும் அவர் தன்னுடைய மகளை இஸ்லாமிய முறைப்படிதான் வளர்த்திருந்தார். இதோட மோசமானது மீனாட்சிபுரம் அதுல நடந்த பல நிகழ்வுகள். முன்னவே சொன்ன மாதிரி தமிழகம், கேரளா பகுதிகளில் வாழ்ந்த முஸ்லீம்கள் தங்களுக்குள்ள இருக்கும் சாதி பிரிவுகளை பெருசா பொருட்படுத்துறது கிடையாது. ஆனாலும் வட இந்தியாவில் முஸ்லீம்களிடையே சாதி பிரிவு பயங்கரமா இன்னும் வலுவாதான் இருக்கு. வட இந்தியாவில் முஸ்லீம்களிடையே அந்த சாதி பிரச்சனை இருக்கு, அதை மறுக்கல. ஆனாலும் கண்மணி நாயத்தோட போதனைகளில் மனிதர்களிடையே பிரிவினைவாதம் கிடையாது. மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படிங்கிறது தான் இஸ்லாமுடைய அடிப்படை. வட இந்திய முஸ்லீம்கள் இருக்கிற சாதிய பிரச்சனை எங்களுடைய எந்த தலைவர்களும் ஆதரிக்கிறது கிடையாது. அதுக்கு எதிராக தொடர்ச்சியா பிரச்சாரம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இஸ்லாம் 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டிலேயே இந்தியாவுக்குள்ள வந்துட்டுதுன்னு நீங்க தான் சொல்றீங்க. இத்தனை வருஷங்கள் கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு மேல ஆகியும் இஸ்லாமுக்குள்ள வந்த பின்னாடி கூட இவங்களுடைய பெயர்களுக்கு பின்னால வாழ்வோல் நீட்டிட்டு இருக்கிற அந்த சாதிய பெயர்களை, சாதிய பாகுபாட்டையும் அழிக்க முடியலன்னு சொல்றீங்க. இஸ்லாம் சாதியை ஒழிக்கும் அப்படிங்கிறது உண்மையா இருந்தா இத்தனை 1000 ஆண்டுகள் ஆகியும் எப்படி சாதிய பெயர்களோட இருக்க முடியும்?
உங்க கவனம் எல்லாம் அவங்க முன்பக்க வாழ கட் பண்றதுல மட்டும்தான் இருந்திருக்குமா என்னவோ. மனிதர்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு, தகுதி வேறுபாடுகளை கற்பிக்கிறது தான் சாதியம், தீண்டாமை அப்படின்னா நிச்சயமா அது இஸ்லாமுடைய அதன் அடிப்படையிலேயே இருக்குது. நம்ம முன்னமே பேசுற மாதிரி சனாதனம் கற்பிக்கக்கூடிய சாதிய பாகுபாடு அந்த மதத்துக்குள்ள இருக்கவங்களை கட்டுப்படுத்துது, அடிமைப்படுத்துது, இழிவு செய்யுது. ஆனா பிற நம்பிக்கையாளர்களையோ நாத்திகர்களையோ அது ஒன்றும் செய்யறது கிடையாது. என்ன செய்யறது தெரியாம வாழை சுருட்டிட்டு அமைதியா இருக்குது. இந்த அமைதியை வெளியூர் கரகாட்ட கோஷ்டிகள் தரமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. நடைமுறையில மாற்று நம்பிக்கையாளர்களை, அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களை இஸ்லாம் எப்படி கையாளுது? உதாரணத்துக்கு இஸ்லாமிய அரசாங்கங்கள் இருக்கிற UAE, கத்தர், சவுதி மாதிரியான கல்ஃப், மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் மாற்று நம்பிக்கையில் இருக்கிறவங்க நல்ல விதமாக தானே இருக்கிறாங்க. அவ்வளோ ஏன் UAEல எவ்வளோ பெரிய இந்து கோயில்கள், சர்ச்சுகள் இருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கும் உன்ன மாதிரியான ஆட்களை விட இஸ்லாமை பகிரங்கமாக கடுமையாக விமர்சிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் நல்ல விதமாக தானே இருக்கிறாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா லக்கும் தீனுக்கும் வலியது, உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம், எங்களுக்கு எங்களுடைய மார்க்கம். இதுதான் இஸ்லாம். குர்ஆன் 109 6வது வசனம், லக்கும் தீனுக்கும் வலியது. இது குர்ஆன்ல இருந்து ரத்து செய்யப்பட்ட வசனம். அவர்கள் தன்னோட இத்கான் ஃபி உலூமுல் குர்ஆன் அதுல என்ன சொல்றாருன்னா, வெர்ஸ் ஆஃப் ஸ்வாட் அப்படிங்கிற குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் 5வது வசனத்தின் மூலம் இந்த லக்கும் தீனுக்கும் வலியதின் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறார். குர்ஆனுடைய 9வது அத்தியாயம் 5வது வசனம். ஒவ்வொரு வருடத்திலும் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் ஆகிய சிறப்புற்ற இந்நான்கு மாதங்களிலும் போர் புரிவது ஆகாது. சிறப்புற்ற இந்நான்கு மாதங்கள் சென்று விட்டால் இணைவேற்பர்களை கண்ட இடமெல்லாம் வெட்டுங்கள், அவர்களை சிறைப்பிடியுங்கள், அவர்களை முற்றுகையிடுங்கள். ஒவ்வொரு பதுங்கும் இடத்திலும் அவர்கள் வரவை எதிர்பார்த்து அவர்களுக்காக நீங்கள் பதுங்கியிருங்கள். அவர்கள் தங்களது விஷமத்திலிருந்தும் நிராகரிப்பிலிருந்தும் பாவத்திலிருந்தும் விலகி நம்பிக்கை கொண்டு தொழுகையை கடைபிடித்து சக்காத்தும் கொடுத்து வந்தால் அவர்களை அவர்கள் வழியில் விட்டுவிடுங்கள். அவர்கள் விஷயத்தில் குறுக்கிடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன், மிக்க கிருபையுடையவன் ஆவான். இந்த வசனங்க இன்னைக்கு நடைமுறையில் இல்லை. இது முழுக்க முழுக்க அன்னைக்கு இருந்த போர் சூழலை அடிப்படையாக வச்சு சொன்னதுதான். குர்ஆனுடைய பல வசனங்களும் அன்னைக்கு இருந்த சூழலுக்கு ஏற்ப சொன்னதுதான். அதை இன்னைக்கு இருக்கிற நிலைமையோட பொருத்தக்கூடாது. ஆனா ஏன்பா பார்க்கிறேன், நான் சொல்ல வந்ததே வேற. குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் பிரச்சனைகளுடைய தேவை சூழலுக்கு ஏற்ப வந்ததுதான். அப்படின்னா குர்ஆன் எக்காலத்துக்கும் பொருந்தாதான். எந்தெந்த வசனங்கள் இன்னைய சூழலுக்கு பொருந்தாதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு குர்ஆன்ல இருந்து எடுக்க பார்க்கலாம். முஸ்லீம்களுக்கு இதை சவாலாவே நான் சொல்றேன், முடிஞ்ச செய்ய பார்க்கலாம். இல்ல இந்த மாதிரி உருட்டுறதை முதல்ல நிறுத்துங்க. உங்க வாதப்படி இது சண்டை குறிப்பிட்டு வந்த வசனமாவே இருக்கட்டும். இதுல ஏதாவது ஒரு சண்டை சமயத்தினால இது வந்திருக்கணும். எந்த சண்டை யோசிச்சு வைங்க. அடுத்தது இன்னொரு வசனம், குர்ஆன் 9வது அத்தியாயம் 29வது வசனம். நம்பிக்கையாளர்களே, வேதம் அருளப்பட்டவர்கள் எவர்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்ளாமல் அல்லாஹும் அவனுடைய தூதரும் தடை செய்தவற்றை தடையாக கருதாமல் மேலும் இந்த சத்திய மார்க்கத்தை பின்பற்றாமலும் இருக்கின்றனரோ அவர்கள் தங்கள் கையால் பணிவுடன் ஜிஸ்யா என்னும் கப்பம் கட்டும் வரை நீங்கள் அவர்களிடம் போர் புரியுங்கள். இணை வைப்பவர்களை கண்ட இடத்தில் விட்டுங்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்களை அடக்கி அவர்கள் பணியுடனும் ஜிஸ்யா கொடுக்க வையுங்க அப்படின்னு சொன்னது. இந்த வசனம் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. இதில் குறிப்பிடப்படக்கூடிய இந்த மனிதர்கள் ரொம்ப சாதாரணமானவங்க. அவங்களும் நம்ம மாதிரியான ஆட்கள் தான். எதுக்காக அவங்கள வெட்டணும், எதுக்காக கொல்லணும், எதுக்காக ஜிஸ்யா வாங்கணும்? அவங்க என்ன தவறு செஞ்சாங்க? முகமது அவர்களை அல்லாவின் தூதர்னு ஏத்துக்க மறுத்தாங்க, அவ்வளவுதானே. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு அப்படிங்கிறது உண்மையா இருந்தா எதுக்காக இந்த அக்கறம்? இன்னொரு முக்கிய வசனம் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சேர்த்து பதில் சொல்லு. குர்ஆன் 9வது அத்தியாயம் 28வது வசனம். ஈமான் கொண்டவர்களே, நிச்சயமாக இணை வைத்து வணங்குவோர் அசுத்தமானவர்களே, ஆதலால் அவர்கள் இவ்வாண்டிற்கு பின்னர் சங்கை மிகுந்த இப்பள்ளி, அதாவது காபத்துல்லாவை அவர்கள் நெருங்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு வறுமை வந்துவிடுமோ என்று நீங்கள் பயந்தீர்களாயின் அல்லாஹ் நாடினால் அவன் சீக்கிரம் அவன் தன் அருளால் உங்களை செல்வந்தர்களாக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். நீங்க சொல்ற ஒரு நம்பிக்கையை மற்றவங்க ஏத்துக்க மறுத்துட்டா எப்படி திண்மைகள் அப்படிங்கிற 2ஆம் தர குடிமக்களா ஆக முடியும்? எப்படி அசுத்தமானவர்களா மாற முடியும்? ஒரு தெய்வமோ அல்லது பல தெய்வமோ? இந்த நம்பிக்கைகள் எப்படி மனிதர்களுடைய சுயமரியாதைக்குள்ள ஏற்றத்தாழ்வை கொண்டு வரும்? இஸ்லாம் மனிதர்களுக்கிடையே இப்படிதான் பாகுபாட்டை கற்பிக்குது. முன்னமே சொன்ன மாதிரி இந்து சனாதன மதத்துடைய சாதிய பாகுபாடுகள் பிற நம்பிக்கையாளர்களை ஒன்றும் செய்யல. ஆனா இஸ்லாம் காபிர், முஸ்ரிக், முனாஃபிகின், போறவன் வர்றவன் எல்லாத்துக்கிட்டையும் பாகுபாடு காண்பிக்குது. காஃபிர்கள் அப்படின்னு குர்ஆன் குறிப்பிடுவது இழி சொல்லல. காஃபிர்கள் அப்படிங்கிறது முஸ்லீம் அப்படிங்கிற வார்த்தையோட எதிர் சொல்லலாம். காஃபிர்னா இஸ்லாத்துல நம்பிக்கை இல்லாத நபர் அப்படின்னு தான் பொருள். எல்லா மதங்களையும் இந்த மாதிரி எதிர் சொற்கள் இருக்குது. உதாரணமா
வேதம் அறியாதவர்களையும் வெளிநாட்டவர்களையும் குறிக்க மிலேச்சர்கள் அப்படிங்கிற சொல் இந்து வேதத்தில் பயன்படுத்தப்படுது. அதேபோல் அசுத்தம்ங்கிறது உடல் அசுத்தத்தை குறிக்கிறது இல்லை, மனசு, அவங்களுடைய மனது அதனுடைய தூய்மையை குறிக்கக்கூடியது. அதுவும் இல்லாமல் காபாங்கிறது முஸ்லீம்கள் வழிபடக்கூடிய இடம். அங்கே மற்றவங்க வந்தால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம்ல, அதுக்காக சொல்லப்பட்டது. ஜிஸ்யாவுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இந்த வீடியோ பாருங்க, புரியும். Why Islamic regimes imposed jizya? Jizya was a compulsory tax that gave non-Muslims the status of dhimmi. It meant the state safeguarded dhimmis and their shrines. They were exempt from military service, unlike Muslims called to jihad. Funds were meant to support needy non-Muslims. But here's the catch. Even powerful non-Muslims had to pay. Refusal meant defiance of the state. There was no limit on how high it could be raised, and the overall tax burden differed sharply. Was jizya truly protection, or a constant reminder that you could live in peace only if you paid the price? மாற்று நம்பிக்கையாளர்களை இழிவு செய்யக்கூடிய எண்ணம் ஒரு நாளும் இஸ்லாமில் இருந்ததில்லை. இஸ்லாம் ஒரு நாளைக்கும் மாற்று நம்பிக்கையாளர்களை சகிச்சுக்கிட்டதே கிடையாது. இதற்கான சான்றுகளை நம்ம முகமது அவர்களை தொடங்கி இஸ்லாமுடைய வரலாறு நெடுகளையும் காண முடியும். முகமது அவர்களை அல்லாவின் தூதர் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளாத ஒரே ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் என்னென்ன சொல்றான்னு பாருங்க. உதாரணத்துக்கு சில வசனங்களை சொல்றேன். குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 171. அந்த காஃபிர்களுக்கு உதாரணம் என்னவென்றால், ஒரு ஆடு மாடு வைப்பவனின் பூப்பாட்டையும் பூச்சலையும் தவிர வேற எதையும் கேட்டு அறிய இயலாத கால்நடை போன்றவர்கள். அவர்கள் சிவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றனர். அவர்கள் எந்த நற்போதனையும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். குர்ஆனுடைய 8வது அத்தியாயம் 55வது வசனம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் உயிரினங்களில் மிகவும் கெட்டவர்கள் நிராகரிப்பவர்கள் தான், அதாவது காபிர்கள். அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். குர்ஆன் 47வது அத்தியாயம் 12வது வசனம். ஆனால் நிராகரிப்பவர்களோ இவ்வுலக சுகங்களை அனுபவித்துக் கொண்டும் மிருகங்கள் தீனி என்பதை போல் தின்று கொண்டும் இருக்கிறார்கள். நரக நெருப்பே இவர்கள் தங்குமிடமாக இருக்கும். குர்ஆன் 98வது அத்தியாயம் 6வது வசனம். இத்தகையவர்கள் தான் படைப்புகளில் மிக கெட்டவர்கள் ஆவார். இது என்ன பாராட்டு பத்திரமா? காஃபிர் அப்படிங்கிறது நேரடியாக இனி சொல்ல இல்லாம இருக்கலாம். ஆனால் காஃபிர்கள் பற்றி குர்ஆன், முகமது, அல்லாஹ் இவங்களுடைய வர்ணனைகள் சகிச்சுக்கவே முடியாது. அதே வேளையில காஃபிர், முஸ்ரிக் இந்த மாதிரியான சொற்களுடைய நிஜ பொருள் அதை எப்படி கையாள்றாங்க அப்படிங்கிறது தான் விவகாரமே இருக்குது. இஸ்லாம்ல மனிதர்களிடையே பாகுபாடு காண்பதில்லை, அல்லாஹ்வின் முன் மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படிங்கிறது உண்மையா இருந்தா, நக்கும் தீனுக்கும் வலிய தீன் அப்படிங்கிறது உண்மையா இருந்தா, மாற்று நம்பிக்கையாளர்களை இவ்வளவு தரம் தாழ்ந்து விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? இது கொடுமை என்னன்னா, மாற்று நம்பிக்கையாளர்களை திட்டி தீர்த்ததோட முடியல, அவர்களை நிம்மதியாகவும் வாழ அனுமதிக்கல. இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. அதனால வழக்கம் போல 2வது பகுதியில் தொடர்வோம். நன்றி, வணக்கம்.